கூட்டம் என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருப்பதாகத்தான் அந்த தீர்மானத்திலும் ஒரு அதிகாரம் வழங்கக்கூடிய தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே யார், எந்த கட்சிகள் மேலும் இந்த கூட்டணியில் இணையப் போகிறார்கள் என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள். சார் வணக்கம். திரு இபிஎஸ் அவர்களுடைய உரையை கேட்டிருப்பீங்க, உங்களுடைய பார்வை? பொதுக்குழுல கூட்டணி அமையுமா அமையாதா அல்லது வெற்றி பெற முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்துல உற்சாகம் இல்லாமல் இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுக்கிற மாதிரி ஒரு பேச்சை பேசி இருக்கிறார்ங்கிறத தாண்டி எனக்கு அதுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எந்த செய்தியும் எனக்கு படல. அதுக்கு அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தா, திமுக அரசின் மீது குறை சொல்லணும், திமுக அரசு மக்களுடைய நம்பிக்கையை இழந்ததாக சொல்லணும், திமுக ஏதேனும் செய்திருக்கிறதுன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தால் அது அனைத்துமே அதிமுக திட்டங்களை திமுக காப்பி அடிச்சு பெயர் மாற்றி லேபிள் ஒட்டி அதையெல்லாம் செய்தது அப்படின்னு அதற்கான கிரெடிட்டை தாங்களே எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற மலினமான உத்திகளை தவிர அதுல அரசியல் ரீதியாக பேசுவதற்கோ அல்லது திமுக அரசுல இந்த தவறுகள் நடந்திருக்குதுன்னு அவர் குறிப்பான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காருன்னு பாக்குறதுக்கோ எதுவும் இல்லை. ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இயல்பாக என்ன பேசுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப பொதுவான தன்மை தான் இருக்கு. வேற சில கட்சிகளை போல பர்சனல் அட்டாக்ல இல்லாம ஒரு பொதுவான அரசியல் குற்றச்சாட்டுகளாக இவர் பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது. எல்லா பெரிய ஏற்பாடுகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஏற்பாடுகள் செய்த பிறகு வந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் பேசிட்டு போகாம நீண்ட நேரம் அவர்களோடு உரையாடுவதற்கு முயற்சி செய்தது நல்ல விஷயமாக இருக்கு. இப்படி இந்த மாதிரி தான் சில விஷயங்களை பாசிட்டிவா சொல்ல முடியும். கண்டென்ட்டுக்குள்ள வேற எதுவும் மேஜராக குறிப்பிட்டு சொல்லும்படி எனக்கு முதல் பார்வையில கிடைக்கல. நீங்க குறிப்பாக வாக்கு சதவீதம் அப்படின்னு ஒன்ன குறிப்பிடுறாரு. தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் தான் வாக்களிப்பாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 23.5%, பாஜக 18%. மொத்தம் 41% மேலான வாக்குகள்ங்கிறது அதிமுக பாஜக கூட்டணிக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாதத்துக்காக அதை ஏற்றுக்கொண்டால் கூட அது பாஜகவும் அதிமுகவும் மட்டுமே பெற்ற வாக்குகள் இல்ல. பாரதிய ஜனதா கட்சி சில கட்சிகளோட கூட்டணியில இருந்தது தனியாக, அதிமுக வேறு சில கட்சிகளோட கூட்டணியில இருந்தது தனியாக. அந்த கூட்டணி கட்சிகள் கூட இந்த நிமிடத்துல திமுக பாஜக கூட்டணிக்குள்ள வரவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழல் அவர்கள் தயங்குகிறார்கள் அல்லது வர மறுக்கிறார்கள், மாற்று ஏற்பாடுகளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பொருள் கொண்டோம் என்றால் இவங்களுக்கு அந்த ஓட்டுகளே திரும்ப வருவதற்கே வாய்ப்பில்லை. அந்த கூட்டணியே இன்னும் இறுதியாகல. நீங்க ஸ்பெசிபிக்கா கேட்டீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக போயிருக்குது. அது இன்னும் எந்தெந்த பக்கத்துக்கு போகுங்கிறது உறுதியாக தெரியல. ஒரு ஃபேக்ஷன் வேண்டுமானால் இங்க வரலாம், இன்னொரு ஃபேக்ஷன் எங்க போகுங்கிறது தெரியல. தேமுதிக இவர்களோடு வர தயாராக இருக்கிறார்களாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இவங்க இல்லாம வேறு 2 கூட்டணிகள்ல ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பை அவர்கள் தேடக்கூடும், அல்லது திமுகவோடய போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பை தேடக்கூடும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு சிங்கிள் மேன் பார்ட்டியாக இருக்கக்கூடிய கட்சிகள் கூட அந்தந்த கூட்டணிகள்ல ஏற்கனவே இருந்த கூட்டணிகளுக்குள்ள திரும்ப வருவதற்கு இன்னும் தயக்கம் காட்டுகின்றன. இனிமே தான் சென்னையில யார் தலைமை தாங்குகிறார்களோ அவரோ அல்லது யாரு டெல்லியில இருந்து அனைத்தையும் இயக்குகிறாரோ அவரோ சென்னைக்கு வந்துதான் எல்லா வேலைகளையும் செய்யணுமா, அவங்களை எல்லாம் எப்போது ஒருங்கிணைக்க போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி. அந்த சந்தேகத்துக்கு தானே ஒரு தெளிவு கொடுத்திருந்தாரு. அதிமுக தான் இங்க தலைமை, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், அது ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு எழுந்த விவாதங்களுக்கும் இப்ப நீங்க எழுப்புற சந்தேகத்துக்குமான பதிலாகத்தானே அதை இபிஎஸ் இப்ப சொல்லியிருக்காரு. ஆமா, இந்த 10ஆம் தேதி என்ன முடிவு அப்படிங்கிறது தெரிந்ததுக்கு அப்புறம் பேசுவதாக சொல்லி இருப்பவர்கள் எல்லாம் இன்னும் பேசினாதான் அந்த நிலைமைகள் தெரியும். ஓகே.
மிக்க நன்றி திரு ஜென்ராம், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடைபெற்றிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம், அதில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள், அதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆற்றியிருக்கக்கூடிய உரை என்பதும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அக்கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அந்த தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது என்பதற்கு நம்மோடு இருந்தவர்களே சில பேர் எதிரியோடு சேர்ந்து கைகோர்த்து ஒரு சோதனையை உருவாக்கினார்கள். சட்டமன்ற மாமன்றத்திலே சட்டப்பேரவை தலைவருடைய உத்தரவின் பேரிலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற தீர்மானத்தை கொண்டு வருகின்ற பொழுது இப்ப முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவரும் அவரோடு சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் எப்படி நடந்து கொண்டார் என்பது தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் அத்தனை பேரும் பார்த்தீர்கள். உங்களுடைய ஆதரவால் சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவால் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற நிலையிலே என் மீது என்னுடைய மேஜையின் மீது ஏறி டான்ஸ் ஆடுறாங்க திமுக எம்எல்ஏ.